வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் நச்சு 40 கொஸ்டினோட ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனா தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். இது குரூப் 2க்கு கட்டாயம் இது 2 கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? எந்த யூனிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடியது தமிழக வரலாறும் மரபும் பண்பாடும் இருக்குது இல்லையா? அதில் இது கவர் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு, சரிங்களா? நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ கடந்த ஒரு 3 வீக்ஸ் நினைக்கிறேன். கடந்த ஒரு மாதமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 12th ஹிஸ்ட்ரி முடித்தோம், அப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தோம். இப்போ வந்து 11th ஹிஸ்ட்ரி, அப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே குரூப் 2 மற்றும் குரூப் 2A கொண்டான கண்டென்ட்டு நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்குறோம், சரிங்களா? நான் நேற்றே கூட, அதாவது அந்த 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே நான் சொன்னேன், நான் என்ன போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேனோ அதுதான் வந்து எப்போவுமே கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 12th ஹிஸ்ட்ரி அதாவது 12th ஹிஸ்ட்ரியும் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸும் நம்ம ஒரு வேலை போட்டோம், சரிங்களா? கரெக்டாக வந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2A வந்து மே மாதம் வெயிட்டிங் நம்மளுக்காக. ஆகையினால் வீடியோவை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். போடுற வீடியோவை அப்படியே நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, அதுதான் வந்து பெட்ரு, சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் TNPSC அந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து 6 ஏழுக்குண்டான 10வதுலேருந்து தமிழ் 6 ஏழுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லைன் பை லைன் நான் போட்டுருக்கிறேன். சரி, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அது பேஸ் பண்ணி அதை நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து குரூப் 4 வந்து செப்டம்பர் மாதம் தள்ளி போயிட்டதுனால அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வாட் டு வாட் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸில் 20 கொஸ்டின், பொது தமிழ்லேருந்து 20 கொஸ்டின், இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? அதே மாதிரி அந்த தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் TNPSC அந்த சேனலில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆனால் வந்து என்னன்னா 10 கொஸ்டின் தான் பார்ப்போம். ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 70லேருந்து 75 கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம் டோட்டலாக, சரிங்களா? அதாவது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுக்கும் 10 கொஸ்டின் பார்ப்போம், அரசியல் அமைப்பு 10 கொஸ்டின் பார்ப்போம், இந்திய தேசிய காங்கிரஸ் 10 கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் 10 கொஸ்டின் பார்ப்போம், எத்திக்ஸில் 10 கொஸ்டின். இது மாதிரி எல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு 6 வீடியோ அந்த சேனல் ரிலீஸ் ஆகும். மறக்காமல் அந்த சேனலும் கரெக்டாக அப்படியே சைட் பை சைடு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ரிமைனிங் பார்ட்ஸு நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 12th அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த தகவலெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத PDF நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா? அதையும் நான் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரிப்பேர் ஆகிட்ட பிறகு அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் தரேன், சரிங்களா? அந்த PDFை அதை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு பார்ப்போம். இதுவே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் பார்த்துட்ருக்குறோம், யூஸ்ஃபுல் இல்லாமல் எதுவும் பார்க்கல. சரி வாங்க, முதல் கொஸ்டின். சேர சோழ பாண்டிய அரசுகளின் சமகாலத்தவர் வந்து சாதவாகனர். சேர சோழ பாண்டிய அரசுகளின் சமகாலத்தவர் சாதவாகனர். இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்தூபி. புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் ஸ்தூபி. மூன்றாவது கொஸ்டின். புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிப்பது ஸ்தூபி. அதாவது இந்த மூணாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வருது. ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா புத்தர். அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா ஸ்தூபி, சரிங்களா? நான்காவது கொஸ்டின். பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியவனை குறித்து கௌடில்யர் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியன குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் எது அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். ஐந்தாவது கொஸ்டின். சாதவாகன அரசர்கள் பிராகிருத மொழியில் எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்டோன்னா காத சப்த சதி, சரிங்களா? சாதவாகன அரசர்கள் பிராகிருத மொழியில் எழுதிய நூல் வந்து காத சப்த சதி. நெக்ஸ்ட் ஆறாவது. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அது பார்த்தோம் அப்படின்னா கவிதை பற்றி மட்டும் பேசவில்லை,
மொழி பற்றியும் அது பேசுது. சரிங்களா? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்க. அதாவது தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை கிரேக்க நூலான டேஸ் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டோம்னா எரித்திரி கடலில் பெரிப்ளஸ் அப்படின்ற கிரேக்க நூல் குறிப்பிடுகிறது. முக்கியமான கொஸ்டின். 9வது தமிழ் புக்கில் வரும் இது. சரிங்களா? தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை கிரேக்க நூலான எரித்திரி கடலில் பெரிப்ளஸில் கூறப்பட்டுள்ளது. 8வது கொஸ்டின் பாருங்க. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிளினி. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி. அவருடைய ஆண்டு எப்போ அப்படின்னா பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் என்ற நூலை எழுதியவர் வந்து தாலமி. இவருடைய காலம் எப்போ அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்களின் வரைபடத்தின் பெயர் என்ன? பியூட்டன்ஜேரியன் அட்டவணை. ரோமானியரின் வரைபடத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பியூட்டன்ஜேரியன் அட்டவணை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிரேக்கம் அப்படின்னு வந்தால் எரித்திரி கடலில் பெரிப்ளஸ். ரோமானியனுடைய வரைபடம் அப்படின்னு வந்ததுன்னா பியூட்டன்ஜேரியன் அட்டவணை. நெக்ஸ்ட் 11வது. எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவில் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு. எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவில் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னு கேட்டோம்னா அசோகருடைய கல்வெட்டு. 12வது. உலக வரலாற்றில் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் யார் அப்படின்னா அசோகர். உலக வரலாற்றில் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் அசோகர். 13வது. 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம் ஆகும். சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம் ஆகும். 14வது. முதல் 3 800 அடி அளவு கொண்ட இப்பாடல் வந்து பாணர்களும் புலவர்களும் இயற்றப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. 8 தொகை நூல்கள் எது எது அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று10, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள். சரிங்களா? இதுக்குண்டான ஷார்ட்கட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி 10 100ன்னு தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு 100 பிள்ளைக்கு 100ன்னு கொடுத்தாங்க அப்படின்னு. சரிங்களா? நல்லானா நற்றிணை, குந்திக்கினா குறுந்தொகை, பாட்டு பாடினா பரிபாடல். பண்ணோடு பாடப்பட்ட ஒரே சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா பரிபாடல். கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிற்று10. சரிங்களா? அதாவது நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி 10 அப்படின்றது பதிற்று10. 10 100ன்னா ஐங்குறுநூறு. சரிங்களா? தொகையான கலித்தொகை, சம்பாதிச்சு அண்ணனுக்கு 100ன்னா அகநானூறு, பிள்ளைக்கு 100ன்னா புறநானூறு. இதுதான். சரிங்களா? ஸோ நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று10, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதுதான் வந்து 8 தொகை நூல்கள். நெக்ஸ்ட் வந்து 10 பாட்டு நூல். திருமுருகாற்றுப்படை, பொருணநாற்றுப்படை, சிறுபநாற்றுப்படை, பெருமாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். சரிங்களா? ஸோ இது வந்து 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணநாற்றுப்படை, சிறுபநாற்றுப்படை, பெரும்பநாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். சரிங்களா? ஸோ இந்த 18 நூலுக்கு உண்டான ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். கட்டாயம் என்கிட்ட கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? யார் எழுதினாங்க இந்த நூலை, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன மேற்கோள், முக்கியமான மேற்கோள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17வது. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு வந்து நம்போதனார் பாடியிருக்கிறதா நம்ம 10வது புக்கில் படிச்சது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு வந்து குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார்? கபிலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை உரித்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட்டு மலைப்படுகடாம் வந்து யார் அப்படின்னா பெருங்கவுசியினார். சரிங்களா? பெருங்குன்றத்தூர் பெருங்கவுசியினார்னு வரும். ஓகே. 17வது பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறை பற்றியுமே பேசும். 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தால் தான் ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு வருத்தம் ஆகிடுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த காலத்தில் வந்து ஒழுக்கம் அப்படின்றது வர வர குறைஞ்சிட்டே வருது, கெட்டுகிட்டே வருது. சரிங்களா? ஒழுக்கம் ரொம்ப வந்து கெட்டுகிட்டே தான் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்போ வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உருவாக்கி விட்டாங்களோ
அப்போத்துலேருந்தே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? தான் தவறே செய்தாலும் கூட அது வந்து தப்பு அப்படின்னு உணர மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, கடவுள் இருக்கிறாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு செயலையுமே புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அது வந்து உடலுக்கு ஆகாது. ஏன்னா அப்போ வந்து வெயில் காலத்திலிருந்து நம்ம மழை காலத்துக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ ஆகையினால் வந்து அந்த டைமில் வந்து நம்மளுடைய உடலுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுக்கு கேட்க மாட்டாங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், கேட்க ஆரம்பிச்சிடும், சாப்பிடாமல் இருக்கிறோம் ஒரு மாதம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ கடவுள் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், கடவுளுக்கு வந்து அடி பண்ணி ஆரம்பிச்சிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும். கடவுளுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒன்றுத்துக்காக தான் கடவுள் அப்படின்றது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். சரிங்களா? நீங்கள் எப்போ நல்லா ஒன்று யோசித்து பாருங்கள். சரிங்களா? ஸோ கடவுள் மறுப்பு அப்படின்னு வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒழுக்கம் கெட்டு போயிடுது. அதாவது நம்ம தமிழர் அப்படின்னா அதனுடைய நாகரிகம் பண்பாடு எல்லாமே ஸோ அந்த கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடங்கி போகுது. சரிங்களா? கடவுள் இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் அதுக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், கட்டுப்படுறோம். சரிங்களா? ஸோ அது இல்லாத போகிறது தான் வந்து இந்த கடவுள் நம்ம ரொம்ப அதிகமாக வணங்காததுனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இது மாதிரி தடுமாற்றங்கள் அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் மேபி வந்து இன்னும் வந்து நாம் வந்து கடைசி ஜென்ரேஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங். சரிங்களா? இதுக்கப்புறம் எல்லாம் வந்து திரும்ப வந்து உலகம் அழிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் புதுசாக வந்தால் தான். சரிங்களா? கட்டாயம் வந்து உலகம் அழித்துக்குண்டான அறிகுறிகள்லாம் தென்படுகிறது. பார்ப்போம் எங்கே போய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இங்கே வாங்க. 18வது கதை பேசுறதுன்னா போயிட்டே இருக்கும். ஓகே, 18வது பாருங்கள். திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானவை. எதில்? அந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் இந்த நீதி அறம் பற்றி சொல்கிறதுல திருக்குறளும் நாலடியாரும் வந்து முதன்மையானவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. நம்மளுடைய பண்பாடு ஆனால் அப்படியே சும்மா எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பண்பாடு எல்லாம் வந்து மேலைய நாட்டவர் வந்து நம்மளுடைய பண்பாட்டுக்கு மாறிட்டு போகிறாங்க. நம்மலாம் என்ன பண்ணுறோம், கீழைய நாட்டினுடைய பண்பாடை நம்ம இப்போ கொண்டு வந்துன்னுக்கிறோம். சரிங்களா? சரியில்லை, பார்ப்போம். ஓகே, அதாவது திருக்குறளில் நாலடியார் வந்து இதில் முதன்மையான இதில் இந்த நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறை பற்றியும் சொல்கிறதில்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறது இதுதான். சரிங்களா? 4னா நாலடியார், 2னா திருக்குறள். சரிங்களா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 19வது பாருங்கள். பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. நெக்ஸ்ட் 20வது பாருங்கள். சங்க பாடல்களில் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 பெண்பார் புலவர்கள் அடங்குவார்கள். சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. அதாவது இந்த காலத்தில் மட்டும்தான் பெண்கள் வந்து படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450ல் 30 பேர் வந்து பெண்பார் புலவர்கள் அப்படின்ற 30க்கும் மேற்பட்டோர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க புக்கில். சரிங்களா? அப்போது அப்பயும் வந்து ஒரு நல்லா வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் மதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வந்து ஆண்களாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க. இப்போது எல்லாமே ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஆண்கள் வந்து பெண்களாகவும் பெண்கள் வந்து ஆண்களாகவும் மாறிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ குறிப்பாக அதில் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக கிடையாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கொடுக்குறது இல்லை. சரிங்க? இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து மெயின் காரணம். இந்த அளவுக்கு வந்து இவங்க அவங்க மேலே கோவப்படுறதும் அவங்க இவங்க மேலே கோவப்படுறதும் அதான் எப்படி சொல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமாக மதிப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய நாகரிகம் பண்பாடு இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரணும். சரி, ஓகே, இங்கே வாங்க பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 21வது கொஸ்டின். சங்ககால பெண்பால் புலவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடனியார், காபர் பெண்டு, நல்வெளியார், ஓக்கூர் மாசத்தியார்,
அதாவது பாரி மகளிர் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இன்னும் நிறைய பேர் இருக்குது சரிங்களா. பென்னி கொய்த்தியார் இருக்குது சரிங்களா. நப்பசாலியார் இருக்குது. இது மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இவங்களாம் வந்து சங்ககால பெண்பால் புலவர்கள். இப்போ கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 3 பேர் கொடுத்துட்டு 4வது பேர் வேறு எதுனா தப்பாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்படவற்றுள் யார் சங்ககால பெண்பால் புலவர் அல்ல அப்படின்னு கேள்வி வரும் சரிங்களா. குறிப்பாக வந்து ஆண்டாள் பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஆண்டாள் பேர். அப்புறமேல்பட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிவீரராம பாண்டியனில் இவர் இந்த கழுகு ஏற்றுவார் இல்லையா, யார் அவர், கூன் பாண்டியன். அவங்களுடைய மனைவி பேர் வந்து பேர் டக்குன்னு ஞாபகம் வரலையா. கூன் பாண்டியனுடைய ஒய் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்கையக்கரசியார் சரிங்களா. ஸோ இதுமாரி பேரெல்லாம் தான் வைப்பாங்க சரிங்களா. அன்னத்துக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சாதவாகன அரசர்கள் பெரும் அரசனாக விளங்கியவர் யார் அப்படின்னா கௌதமபுத்திர சதகர்ணி சரிங்களா. சாதவாகன அரசர்களின் பெரும் அரசனாக விளங்கியவர் வந்து கௌதமபுத்திர சதகர்ணி. கௌதமபுத்திர சதகர்ணியின் தாயாரின் பெயர் வந்து கௌதம பாலஸ்டி நாசிக் கல்வெட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ கௌதமபுத்தரின் தாயாரின் பெயர் வந்து கௌதம பாலஸ்டி சரிங்களா. அவங்கள்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசிக் கல்வெட்டு. நாசிக் கல்வெட்டு யார் அப்படின்னா கௌதம பாலஸ்டி. கௌதம பாலஸ்டி யார் அப்படின்னா கௌதம புத்தரனுடைய தாயார். நெக்ஸ்ட் 24வது பாருங்கள். சாதவாகன அரசை விரிவடைய செய்த மன்னர் வந்து விசிஷ்டபுத்திர புலுமாவி சரிங்களா. சாதவாகன அரசை விரிவடைய செய்த மன்னர் வந்து வசிஷ்டபுத்திர புலுமாவி. சாதவாகனர் வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் வந்து யாக்னஸ்டி சதகர்ணி சரிங்களா. சாதவாகனர் வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் வந்து பார்த்தோன்னா யாக்னஸ்டி சதகர்ணி. கப்பலின் வடிவில் பதிக்கப்பட்ட நாணயம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா யாகஸ்டி சதகர்ணி. காத சப்தசமதி என்ற நூல் எந்த சங்க இலக்கியத்துடன் ஒத்துப்போகிறது அப்படின்னா அகப்பொருள் சரிங்களா. முக்கியமானது இது. காத சப்தசதி என்ற நூல் எந்த சங்க இலக்கியத்துடன் ஒத்துப்போகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அகப்பொருள். நெக்ஸ்ட் பாருங்க 28வது. சாதவாகனர் காலத்தில் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது அப்படின்னா நிலமானியம் வழங்குதல் சரிங்களா. சாதவாகன காலத்தில் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிலமானிய வழங்குதல். நிலம் வந்து மானியம் வழங்குறது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 29வது. சாதவாகனர் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வரிவிலக்கு குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா நாணிக்காட் கல்வெட்டு. பாருங்க, அதாவது இந்த சாதவாகனர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு கல்வெட்டு பார்த்தோம், நாசிக் கல்வெட்டு. யாருது? கௌதம பாலஸ்டி அப்படின்றவங்க. அதாவது கௌதம புத்தரனுடைய என்ன பேர்பா புஸ்கர் மந்த போச்சு. கௌதம புத்திர சதகர்ணி அவங்களுடைய அம்மா பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம பாலஸ்டி. அவங்கள தான் வந்து நாசிக் கல்வெட்டு. அப்படியே வந்து இங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சாதவாகனர் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வரிவிலக்கு குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா நாணிக்காட் கல்வெட்டு. நெக்ஸ்ட் 30வது. தமிழ்நாட்டின் தொடக்க வரலாற்று காலம் என அழைக்கப்படுவது வந்து சங்க காலம். தமிழ்நாட்டின் தொடக்க வரலாற்று காலம் என அழைக்கப்படுவது சங்க காலம். 31வது பாருங்க. குறுநில மன்னர்களை வேளிர்கள் என அழைக்கப்படுகிறது. முக்கியமான கொஸ்டின். குறுநில மன்னர்கள் என்னன்னு அழைக்கிறாங்க? வேளிர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. 32வது பாருங்க. அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னர் யார் அப்படின்னா அதியமான் சத்தியபுத்திர சரிங்களா. அதியமான் தான் வந்து அசோகர் கல்வெட்டில் மூவேந்தர்களோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னராக இவர் சரிங்களா. நெக்ஸ்ட் 33வது பாருங்க. கரிகாலன் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா கடியலூர் உரித்தன்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை சரிங்களா. ஸோ சோழ மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அதுவும் கரிகால ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடைமுறை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 34வது. கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னா இளஞ்செட் சென்னி.
கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னா இளஞ்செட் சென்னி. 35வது பாருங்க. 8 சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை குறித்து குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பதிற்று 10. சரிங்களா? 8 சேர அரசர்களையும் அவர்களுடைய ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை குறித்து குறிப்பிடும் நூல் பதிற்று 10. 3 தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து புகழூர் கல்வெட்டு. 3 தலைமுறை சேர மரபை குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொற்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில் டேஸ் என கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. எரித்ரின் கடலின் பெரிப்ளஸ் வந்து கிரேக்க நூல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கொற்கையை வந்து கொல்கோய் அப்படின்னு சொல்கிறாங்களா, சரிங்களா, கொல்கோய் அப்படின்றாங்களாம். நெக்ஸ்ட் 38வது பாருங்க. கொற்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படும் மன்னன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் குறிப்பிடுவது யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். 39வது. குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் அவங்களுடைய தொழில், உணவு சேகரித்தல் அவங்களுடைய கடவுள் வந்து முருகன். சரிங்களா? குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், வேட்டையாடுதல் அவங்களுடைய தொழில், உணவு சேகரித்தல், அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து அவங்களுடைய கடவுள். நெக்ஸ்ட் 40வது பாருங்கள். முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், கால்நடை மேய்த்தல், வேளாண்மை செய்தல் அவங்களுடைய கடவுள் வந்து திருமால். 41வது. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், இவங்க வந்து நீர்ப்பாசன முறையில் வந்து வேளாண்மை செய்கிறது இவங்களுடைய வேலை, இவங்களுடைய கடவுள் வந்து இந்திரன். நெய்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், இவங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் என்ன பண்ண முடியும், மீன் தான் பிடிக்க முடியும். சரிங்களா? மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க. இவங்களுடைய கடவுள் வந்து வருணன். பாலை நிலத்தில் வந்து மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதி. இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா புனிதமான தொழில், திருடுதல். சரிங்களா? இவங்களுடைய கடவுள் வந்து பார்த்தா அப்படின்னா கொற்றவை என்கின்ற காளி. சரிங்களா? நெக்ஸ்ட் 44வது பாருங்கள். சேயோன் மேய மைவரை உலகம் என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். சேயோன்னா யாரு? முருகன். முருகனுடைய எந்த நிலத்து மன்னன் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தினுடைய மன்னன். மாயோன் மேய கடுவரை காடுரை உலகம் அப்படின்றது இது பார்த்தோன்னா இதுவும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. மாயோன் அப்படின்னா திருமால். திருமால் வந்து எந்த நிலத்துக்கு வந்து மன்னன் அப்படின்னா எந்த நிலத்துக்கு வந்து கடவுள் அப்படின்னு கேட்டோன்னா முல்லை நிலத்துக்கு. நெக்ஸ்ட் 46வது. சமகாலத்தில் கீழார் என்பவர் கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவர்கள் ஆவார்கள். சரிங்களா? சங்க காலத்தில் கீழார் என்பவர் கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவர். வேளிர்கள் என்போர் குறுநில மன்னர்கள். வேளிர்கள் என்போர் குறுநில மன்னர்கள். நெக்ஸ்ட் 48வது பாருங்க. வேந்தர்கள் ஒரு மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி அரசர்கள் தான் வந்து வேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்கிறது மூவேந்தர்கள் தான் சொல்கிறாங்க. யார்? சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு. குறுநில மன்னர்களுக்கு இடையே எதன் காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்பட்டன அப்படின்னா ஆணிரை கவர்தல். ஆணிரை என்னது? ஆடு மாடு. சரிங்களா? குறுநில மன்னர்களுக்கு இடையே எதன் காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்பட்டது அப்படின்னா ஆணிரை கவர்தல். 50வது கொஸ்டின். ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களை பற்றி குறிப்பிடும் நூல் புறத்திணை. ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களை பற்றி குறிப்பிடும் நூல் புறத்திணை. 51வது. மதுரை காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருட்களையும் பற்றியும் பேசுகிறது. சரிங்களா? எது? மதுரை காஞ்சி தான். நாலங்காடி அல்லங்காடி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 52வது. மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழ் கைவினைகளோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக டேஸ் நூல் குறிப்பிட்டா மணிமேகலை சொல்லுது. சரிங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு முறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை. தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் வணிகம் தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிகாமா போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் தமிழ் பிராமி கல்வெட்டில் வணிகன், சாத்தன், நிகாமா போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் 54வது பாருங்கள். இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பார். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா மாட்டு வண்டியில் போகிறவங்க. சரிங்களா?
இடம் விட்டு மாட்டு வண்டியில் இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். 55வது ரோம நாட்டு வணிகர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அம்போரா. ரோம நாட்டு வணிகர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டோம்னா அம்போரா. 56வது பாருங்க, ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்களின் குவியல்கள் எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில் காணப்படுகிறது. ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்களின் குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதிகளில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் 57வது அசோகரின் காலகட்டத்தில்தான் பௌத்த மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவியது. முக்கியமான கொஸ்டின். யாருடைய காலகட்டத்தில் பௌத்த மதம் இந்தியாவிலையும், அதாவது குறிப்பாக சொன்னால் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவியது அப்படின்னா அசோகருடைய காலத்தில் தான். 58வது சங்க காலகட்டத்தில் டேஸ் என்னும் கருதியல் தமிழ் பகுதியில் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணசிரமா அப்படின்றதால எதுவுமே கிடையாது இங்கே, சரிங்களா. 59வது பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பௌத்த ஸ்தூபிகள் மையங்கள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது அப்படின்னா 2 இடம் தான். ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று காவிரி பூம்பட்டினம். தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பௌத்த ஸ்தூபிகள் மையங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டோம்னா காஞ்சிபுரம் மற்றும் காவிரி பூம்பட்டினம். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின். கரிகாலன் டேஸ் மகன் ஆவார் அப்படின்னா இளஞ்செட் சென்னி, சரிங்களா. கரிகாலன் இளஞ்செட் சென்னியுடைய மகன் ஆவார். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்றாங்க. தலையாலங்கானத்து நெடுஞ்செயன், பட்டினப்பாளையம் உரித்திரங்கண்ணனார், கஜபாகு இலங்கை. ஓகே. திருவஞ்சிக்களம் அப்படின்றது சோழர்னு வந்துக்குது, அதுதான் தவறானது. திருவஞ்சிக்களம் சேரர் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் 3வது பாருங்க, டேஸ் ராஜச யாகத்தை நடத்தினார் அப்படின்னா பெருநற்கல்லி, சரிங்களா. முக்கியமான கொஸ்டின். பெருநற்கல்லி ராஜச யாகத்தை நடத்தினார். இந்திர விகாரம் பற்றி டேஸ் குறிப்பிடுகிறது அப்படின்னா மணிமேகலை, சரிங்களா. இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் மணிமேகலை. 5வது இக்ஷவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர், ஆந்திர கர்நாடகா பகுதிகளில் வலிமை பெற்றிருந்தனர். 6வது கீழ்காணும் கூட்டுகளை வாசித்து தவறான கூட்டை வெளிக்கொணார்கள் அப்படின்றாங்க. களப்பிரர்கள் கலியரசர்கள் என குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்படின்றாங்க, அது கரெக்டு. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர், அதுவும் கரெக்டு. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடித்தனர், அதுதான் தப்பு. இக்ஷவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர், அதுவும் கரெக்டு. ஸோ இங்கே தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 அப்படின்றதான் தவறானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1/2 hour எடுத்துக்கிச்சு, சரிங்களா. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 3 தெளிவாக இருங்க. சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் அதாவது எது அப்படின்னு கேட்டோன்னா பதிற்று 10, சரிங்களா. பதிற்று 10 சேரர்களை பற்றி சொல்லும். அதோடு மட்டும் இல்லாமல் 3 சேர மரபுகளை பற்றி குறிப்பிடுது எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு, சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோழர்களை பற்றி சொல்லுவது பட்டினப்பாளையில் சொல்லுவாங்க. சோழர்களை பற்றி சொல்லுவது உரித்திரங்கண்ணனார் சொல்லுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சிலம் நெக்ஸ்ட் பரிபாடல். இது 2த்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா யார் பாண்டியர்கள் பற்றி சொல்லுவாங்க, சரிங்களா. இது தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.